உங்க அப்பா வந்து என்னைக்கு மன்னிப்பு கேட்கறானோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க எல்லாரும். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. ஏங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். கெட்டி மேடம். முள்காட்டில் பூவும் உண்டு. வாழ்ந்தா உன் கூட வாழணும், செத்தாலும் உன் கூடயே சாகணும். நாம ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ போறோம். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே. ஓ வீட்டு ஆளுங்க சொல்லித்தான் அகிலாண்டேஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கா. இவளுக்கு அவ குடும்பத்தை பழி வாங்கணும்னா தாராளமா வாங்கிக்கிட்டோம். எதுக்கு என்ன யூஸ் பண்றா? அப்ப இன்னும் எப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதான் இருக்க வேணாம். நீயா வெளியில போயிரு. எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. சின்னவனே, நான் நடு ரோட்ல நின்று பேசினா எனக்கு அசிங்கம் தானே சொன்னேன். இல்லப்பா, அது வந்து உங்க வார்த்தையில நான் மதிக்கிறேன்டா, கண்டிப்பா மதிக்கிறேன். என் பசங்க நீங்க என்ன மரியாதை பாசமா வச்சிருக்கீங்க. பதிலுக்கு நான் அவங்க எதிர்பார்க்கறத செய்யணும்ல, அதான் சரி. சின்னவனே, உங்க 2 பேருக்காக தாண்டா அவளை ரோட்ல வச்சு எதையும் செய்யல. இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சுல்ல, இப்போ ஒரு முடிவு எடுத்துடலாம்டா. முடிவு எடுத்துடலாம். அப்பா இல்லடா, ஒவ்வொரு தடவையும் நான் வீட்டை சொல்லி சொல்லி அழுத்து போச்சுடா. சொல்லும் போது மட்டும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டுவா. ஆனா அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் தூக்கி காத்துல பறக்க விட்டுருவா. அவ்வளவு பெரிய கேடி. இப்ப கூட இனிமேல் நிம்மதியா வாழ முடியும்னு தோணலடா. போனா போதுன்னு பொண்டாட்டி அமைச்ச தோசத்துக்கு கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இவ தானம் கொடுத்த மாட பல்லு பிடிச்ச பார்த்தது மாதிரி இவ என்னையே இட போடுறாடா. நானும் எத்தனை தடவை தான் மன்னிச்சு விடுறது. என்ன பண்ணாலும் இந்த ஆள் மன்னிச்சு விட்டு வந்த தைரியத்தில் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்பா, பூங்குடி பண்ண தப்புக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க? டேய், அவதான் தப்புன்னு எனக்கு தெரியுமே. அவ பிறந்ததுல இருந்து ஒரு நல்லது கூட நடக்கல, ஒரு நல்லது நடந்து பார்த்தது இல்ல. ஆனா இப்பவும் இப்ப அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், கபடியில இவளை கவனிச்சண்டா. அவ ஜெயிச்சா மட்டும் மகன் ஜெயிச்சுட்டான்னு ஜிங்கு 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 ஜிங்குன்னு கை தட்டுறா. நான் திரும்பி பார்த்தோம்னு டக்குன்னு கை தட்டுறத
ஆஃப் பண்றாடா. அப்ப எவ்வளவு பெரிய கேடியா இருப்பவ. அப்பா ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. இப்ப இந்த நேரத்துல இந்த பிரச்சனை தேவையா?